வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பன்முறை செயல் அல்லது மடக்கு இதை வந்து நம்ம வந்து ஐட்ரேஷன் ப்ராசஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஐட்ரேஷன் ப்ராசஸ்னால் என்ன, பன்முறை செயல்னால் என்ன, லூப்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம நார்மலாக லூப் அப்படின்னா, ஐட்ரேஷன் அப்படின்னா கண்டினியூஸாக ரிப்பீட்டட் ஒர்க் தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா பன்முறை செயல், ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதாவது ஒரு செட் ஆஃப் கோட்ஸ் இருக்கும், சரியா, ஒரு சேம் செட் ஆஃப் கோட்ஸ் இருக்கும், ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணோம்னா அது எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும், ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் அது வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஐட்ரேஷன், லூப், அதாவது மடக்கு, பன்முறை செயல் அப்படின்னு சொல்கிறோம், சரியா. பன்முறை செயல் அல்லது மடக்கு என்பது ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கூற்றுகள் நிபந்தனை நிறைவேறும் வரை திரும்ப திரும்ப இயக்கப்படுவதை இது வந்து குறிக்குது, சரியா. இந்த கூற்றுகள் வந்து பாய்வு கட்டுப்பாட்டு கூற்றுகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரியா. என்ன சொல்லணும்னா பாய்வு கட்டுப்பாட்டு கூற்று நம்ம சொல்லலாம். ஸோ இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் மெயினாக அப்படின்னா வந்து ரெடியூஸ் லென்த், வந்து அந்த லென்த் ஆஃப் த கோடு வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும் மெமரி ஸ்பேஸ் வந்து ரொம்ப வந்து ரெடியூஸ் பண்ணுவோம், ரொம்ப ஷார்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், சரியா. ப்ரோக்ராம் சைஸும் ஷார்ட் பண்ணிக்கலாம், ப்ரோக்ராம் ஸ்டோரேஜ் சைஸ் ஷார்ட் பண்ணிக்கலாம், டைமும் வந்து இதோட வந்து சேவ் ஆகிக்கும், சரியா. அதுக்காக தான் நம்ம வந்து இது யூஸ் பண்ணுறோம். இது நிரலின் நீளத்தை குறைக்கவும், நேரத்தை குறைக்கவும், நிரல் இயக்கவும், குறைவான நினைவக இடத்தையும் வந்து எடுத்துக்கொள்ளவும் பயன்படுகிறது, ஓகேவா. ஸோ இந்த C++ வந்து 3 வகை மடக்கு கூற்றுகளை வந்து ஏற்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபார் கூற்று, வைல் கூற்று, டூ வைல் கூற்று, சரியா. ஃபார் கூற்று, வைல் கூற்று, டூ வைல் கூற்று, சரியா, ஓகேவா. ஸோ ஓகே, இது வந்து இது எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா 0 அப்படின்னா வந்து ஃபால்ஸ். பாருங்கள், அனைத்து மடக்கு கூற்றுகளும் வந்து குறிப்பிட்ட நிபந்தனை சரி அப்படின்னு இயக்கும் வரையிலும் அதில் வந்து கட்டளை தொகுதி வந்து திரும்ப திரும்ப அதாவது ஒரு கண்டிஷன் வந்து செக் பண்ணுறது வந்து தான் வந்து கண்ட்ரோல், லூப் கண்ட்ரோல் நம்ம சொல்கிறோம், சரியா. குறிப்பிட்ட நிபந்தனை வந்து மடக்கு கட்டுப்பாட்டு அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். ஸோ 3 மடக்கு கூற்றுகளை வந்து சுழியம் அல்லாத எந்த ஒரு சரி, அதாவது வந்து 0னா வந்து ஃபால்ஸ்ன்னு எடுத்துக்குவோம், நான் 0னா ட்ரூ. ஒரு கண்டிஷன் வந்து ஃபால்ஸ், நெவர் எக்ஸிக்யூட் ஆகவே ஆகாது. ட்ரூனா வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஒரு லூப் வந்து என்ட்ரு பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிஷன் செக் பண்ணுறோம், சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா என்ட்ரி வந்து கண்ட்ரோலுக்குள்ளே என்ட்ரி ஆயிரும், சரியா, புரிஞ்சுதா. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மடக்கின் பகுதிகள் பார்க்க போகிறோம். மடக்கின் பகுதிகள் அப்படின்னா வந்து ஒவ்வொரு மடக்கு வந்து பல்வேறு பயன்பாடுகள் 4 கூறுகள் வந்து கொண்டிருக்கு. என்ன அப்படின்னா வந்து தொடக்க மதிப்பிருக்கும் கோவை, அதாவது இனிஷியலைசேஷன் நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம், சரியா. சோதிப்பு நிபந்தனை கோவை, டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் நம்ம சொல்லுவோம். அடுத்து வந்து புதுப்பித்தல், அப்டேட் பண்ணுறது, சரியா. அடுத்து வந்து மடக்கின் உடற்பகுதி, சரியா, ஓகேவா. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொன்றா நம்ம வந்து இந்த 4 கூறுகள் இருக்கு இல்லையா, அந்த 4 கூறுகள் வந்து என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஐட்ரேஷன் அப்படின்னா வந்து இப்போ வந்து ஒரு கண்டிஷன் நம்ம கொடுக்குறோம். இப்போ ஒரு பாயே வந்து கிரவுண்டு வந்து 5 தடவை சுற்றி வர சொல்கிறோம். ஸோ அவன் வந்து கண்டிஷன் வந்து அப்பப்போ என்ன பண்ணுவான், நம்ம வந்து 5 தடவை நம்ம சுற்றி வா, ரவுண்ட் பண்ணிட்டு வா, கிரவுண்டில் வந்து சுற்றி வா அப்படின்னு சொல்லும் போது அவன் என்ன பண்ணுவான், அவன் வந்து கண்டிஷன் வந்து செக் பண்ணுவான் இல்லையா. ஸோ அப்போ செக் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து நம்ம கண்டிஷன் செக் பண்ணும்போது வந்து 5 டைம்ஸ் நீ வந்து கிரவுண்டை சுற்றி வா அப்படின்னா வந்து 5 டைம்ஸ் கவுண்ட் பண்ணுவான். ஸோ ஒரு தடவை சுற்றி வந்தபோது செக் பண்ணுவான், கண்டிஷன் வந்து செக் பண்ணுவான். அப்புறம் திரும்ப செகண்ட் டைம் சுற்றி வரும்போது என்ன பண்ணுவான், அப்டேட் பண்ணுவான் செகண்ட் டைம். ஸோ தேர்ட் டைம் என்ன பண்ணுவான் அதே மாதிரி. ஸோ 5 டைம்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் 6 டைம் பண்ணும்போது ஃபால்ஸ்ன்னு வரும்போது ப்ராசஸ் வந்து ஸ்டாப் ஆயிரும், சரியா. இதுதான் வந்து லூப்போட கான்செப்ட். ஸோ அந்த கண்டிஷன்ஸ் வந்து ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் அது வந்து என்ன ஆகும்னா ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும், புரிஞ்சுதா. ஓகே, இப்போ வந்து தொடக்க மதிப்பிருக்கும் கோவை அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து ஒரு ஸ்டார்டிங் வேல்யூ வந்து 1 இருக்குது, அதுதான் வந்து இனிஷியலைஸ் பண்ணுறோம் நம்ம வேல்யூ இல்லையா. ஸோ அது வந்து கவுண்ட் பண்ணுறோம் இல்லையா, ஸ்டார்ட் பண்ணுற இனிஷியலைஸ் வேல்யூ தான் வந்து நம்ம தொடக்க மதிப்பிருப்பு கோவை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நிரலின் கட்டுப்பாட்டு மடக்கில் வந்து நுழையும் முன் கட்டுப்பாட்டு மாறிகள் தொடக்க மதிப்பிருத்தல் வேண்டும். ஒரு கட்டுப்பாட்டு மாறிக்கு தொடக்க மதிப்பிருத்தும் செயல்பாடு தொடக்க மதிப்பிருந்தும் கோவையின் கீழ் இடம் பெறும். கட்டுப்பாட்டு மாறியில் வந்து தொடக்க மதிப்பிருத்தம் எப்படி இருக்கணும், மடக்கு செயல்படும் முன்பாகவே ஒரே ஒரு முறை தான் வந்து செயல்படுத்தப்படும், சரியா. அடுத்தது பரிசோதிப்பு நிபந்தனை கோவை அப்படின்னா, பரிசோதிப்பு நிபந்தனை கோவை அப்படின்னு என்னது, டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் நம்ம சொல்லலாம்.
ஸோ இது அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம வந்து கண்டிஷன் வந்து நம்ம செக் பண்ணுறோம். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பாய் வந்து ஒரு கிரவுண்டை வந்து 5 டைம்ஸ் சுற்றிட்டு வரான் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் சுற்றும் போது செக் பண்ணுறோம். அந்த கண்டிஷன் ஒவ்வொரு தடவையும் நம்ம செக் பண்ணுறோம் இல்லையா. 5 டைம்ஸ்னால் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. ஸோ 5 டைம்ஸ் செக் பண்ணுறது தான் வந்து பரிசோதிப்பு நிபந்தனை கோவை, டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா. அடுத்தது புதுப்பித்தல் மிகுத்தல் கோவை அப்படின்னா என்ன அப்படின்னா அப்டேட் ஆகும். புதுப்பித்தல்னா அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு தடவை கிரவுண்டை சுற்றி வந்துட்டான் இப்போ ட்ரூ ஆயிடுல. 1 இஸ் லெஸர் தேன் 5 ஆனால் ட்ரூ தான். ஸோ கண்டிஷன் வந்து செக் பண்ணுறான். ஸோ ப்ராசஸ் திரும்ப அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான், செகண்ட் ரவுண்ட் ஓடுறான், தேர்ட் ரவுண்ட் ஓடுறான், ஃபோர்த் ரவுண்ட் ஓடுறான். ஸோ அப்படியே அப்டேட் ஆகிட்டே இருக்கான். ப்ராசஸ் போயிட்டே இருக்குது. வேல்யூ என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதுதான் வந்து புதுப்பித்தல். அடுத்தது மடக்கின் உடற்பகுதி. அதுதான் வந்து பாடி ஆஃப் த லூப்னு சொல்லுவோம். ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ரிப்பீட் ஆனதுக்கப்புறம் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. பாருங்கள், மடக்கின் உடற்பகுதி என்பது மீண்டும் நிறைவேற்றப்பட வேண்டிய கூற்று அல்லது கட்டளை தொகுதியை குறிக்கும். நுழைவு சோதிப்பு மடக்கில் முதலில் நிபந்தனை கோவை செயல்படுத்தப்பட்டு சுழியமல்லாத எண்ணாக இருப்பின் மடக்கின் உடற்பகுதி செயல்படுத்தப்படும். இல்லைன்னு முடிவு பெற்றும். புரியுதா? நான் சொன்னேன் இல்லையா, ட்ரூவா ஃபால்ஸா ஆகிற வரைக்கும் ஸ்டாப் ஆயிரும். ட்ரூ ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ரிப்பீட்டட் ப்ராசஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதுதான் இதோட ப்ராசஸ். புரிஞ்சுதா? ஓகே. அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபார் லூப், ஃபார் மடக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபார் மடக்கு வந்து ஒரு நுழைவு சோதிப்பு. அதாவது ஒரு ஸ்டார்டிங் வந்து இனிஷியலைஸ் பண்ணும்போது எப்படி செப்பரேட் ஆகும், அது வந்து கூற்று வந்து மீண்டும் ஃபார் லூப் ஒரு நுழைவு சோதிப்பு மடக்கு மற்றும் எளிய மடக்கு நம்ம சொல்லலாம். இந்த கூற்று வந்து மீண்டும் இயங்கும். ஃபார் மடக்கு வந்து 3 வகையான நிலையில் வந்து கீழே என்ன அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா 3 நிபந்தனைகளை இங்கே கொடுத்துருக்கோம். இருங்க பாருங்கள். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஃபார் லூப் என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதான் தொடக்க மதிப்பிடுத்தல், சோதிப்பு நிபந்தனை, இல்லை அடுத்தது வந்து என்னது மிதப்பு கோவை, அப்டேட் எக்ஸ்பிரஷன்ஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஓகே, இப்போ வந்து பாருங்கள், இதுதான் வந்து அந்த தொடரியலுக்கான மதிப்பு. பாருங்கள், தொடரியல் பொது வடிவம் பாருங்கள். ஸோ இங்கே இது என்னது, தொடக்க மதிப்பிடுத்தல், சோதிப்பு நிபந்தனை, மிதப்பு கோவைகள். இதுதான் வந்து நம்ம என்ன சொன்னோன்னா இதுதான் வந்து நான் என்ன சொன்னேன் அப்படின்னா 3 கூற்றுகள் கொண்டிருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. ஃபார் லூப் அப்படின்னா என்னென்ன பார்த்தோம், நம்ம தொடக்க மதிப்பிடுத்தல், சோதிப்பு நிபந்தனை, மிதப்பு புள்ளிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த நிரல் கூற்று அப்படின்னா வந்து பார்த்தோம் இல்லையா. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா தொடக்க மதிப்பிருத்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்டார்டிங் வேல்யூ நம்ம இனிஷியலைஸ் பண்ணுறோம் இல்லையா. i is equal to 1. ஐ வந்து என்னவா கொடுக்குறோம், நம்ம i is equal to 1ன்னு கொடுக்குறோம். இந்த சோதிப்பு நிபந்தனை என்னவா நம்ம கொடுப்போம் அப்படின்னா எவ்வளோ டைம்ஸ் நம்ம ரிப்பீட் பண்ணுவோம். ஸோ i வந்து நான் என்ன கொடுக்குறேன், less than 5. ஸோ அந்த சோதிப்பு அந்த கண்டிஷன் நான் கொடுக்குறது. மிகுப்பு கோவைகள் அப்படின்னா வந்து எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போ i++ இன்க்ரிமெண்ட் நான் கொடுக்குறேன் இல்லையா, அதுதான் வந்து இன்க்ரிமெண்ட் சொல்கிறோம். அடுத்து நிரல் கூற்று 1, 2 அப்படின்னா என்னென்னா இதுதான் வந்து பாடி ஆஃப் த லூப்புன்னு நம்ம சொல்கிறோம். சரியா. ஸோ இந்த கேர்லி பிரேசஸ் இங்கே கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, இந்த கேர்லி பிரேசஸ் வந்து கொடுத்துருக்கு இல்லையா, இது வந்து மோர் தேன் ஒரு கூற்றுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இந்த கேர்லி பிரேசஸ் வந்து நம்ம கொடுக்கணும். இந்த லாஸ்ட் வந்து இந்த பாருங்கள், நிரல் கூற்று இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து லூப் வந்து ஆஃப்டர் லூப் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம் இல்லையா, அதான் வந்து நிரல் கூற்று அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புரிஞ்சுதா? நிரல் கூற்று 1, 2, நிரல் கூற்று x என்னன்னு புரிஞ்சுதா? ஓகே. ஃபஸ்ட் நம்ம வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணுறோம், கண்டிஷன் செக் பண்ணுறோம், ட்ரூனா பாடி லூப் எக்ஸிக்யூட் பண்ணோம், அதுக்கப்புறம் செக் பண்ணோம். புரிஞ்சுதா? ஓகே, டன். அடுத்தது இந்த தொடக்க மதிப்பிடுத்தல், இதுதான் வந்து அதோடைய நான் சொன்னது அங்கேயே கொடுத்துருக்கு, பார்த்துக்கோங்க. அடுத்தது இதோடைய மடக்கின் வந்து மடக்கு பாய்வு கொடுத்துருக்கு பாருங்கள். மடக்கு பாய்வு வந்து இது வந்து தொடக்க மதிப்பு கூற்று, இது வந்து மிகுப்பு கூற்று, சோதிப்பு இது வந்து கோவை. சரியா. சரி எனில் என்ன ஆகும்னா அப்படின்னா உடற்பகுதி வந்து லூப் கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்கும். தவறு அப்படின்னு என்ன ஆகும், மடக்கு வந்து வெளியேறி எக்ஸ் கூற்றுக்கு வந்துடும். அதுதான் சரியா. ஸோ சரி அப்படின்னா வந்து இந்த ப்ராசஸ் வந்து இப்படி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். தவறு அப்படின்னா வந்து இது வந்து எக்ஸிட் ஆகிடும். புரிஞ்சுதா? ஓகே. ஸோ இதுதான் வந்து அதோட எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே கொடுத்துருக்கு. ஓகேவா? ஓகே. ஓகே, இங்கே பாருங்கள். ஃபார் மடக்கை கொண்டு 1 முதல் 10 வரை உள்ள எண்களின் தொடர் கூட்டலை வெளியிடும்
நிரல். ஸோ இது வந்து நம்ம ஐஓ ஸ்ட்ரீம் நம்ம கொடுத்துட்டோம். அடுத்தது வந்து நம்ம இங்கே என்ன கொடுத்துட்டோம், நேம் ஸ்பேஸ் கொடுத்துட்டோம், இன்ட் நேம் கொடுத்துட்டோம். அப்புறம் இன்ட் வந்து ஐ இனிஷியலைஸ் பண்ணுறோம், சம் இஸ் ஈக்குவல் டு 0 டிக்ளேர் பண்ணியாச்சு. ஸோ இதான் டெஸ்ட் எக்ஸ்பிரஷன். பார்த்தீங்களா, இங்கே பார்த்தீங்களா ஐ இஸ் ஈக்குவல் டு 1 நம்ம வந்து என்ன பண்ண தொடக்க மதிப்பெடுத்தலாம் கொடுத்தாச்சு. சோதிப்பு நிபந்தனையில் வந்து ஐ இஸ் லெஸ் தேன் ஈக்குவல் டு 10 கொடுத்துட்டோம். அடுத்தது ஐ ப்ளஸ் ப்ளஸ் இன்க் பண்ணியாச்சு. ஸோ இது நம்ம என்ன கொடுக்க கர்லி பிரேசஸ் கொடுத்தாச்சு. அடுத்தது சி அவுட் வந்து எப்படி கொடுத்துருக்கு, சம் ஆஃப் 1 to 10 இஸ் சம் கொடுத்தாச்சு. ஸோ அடுத்தது வந்து எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்தது இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ரோக்ராம். என்ன அப்படின்னா நம்ம வந்து ஸோ இதுதான் இந்த ப்ரோக்ராம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன், கவனிங்க. ஸோ இது வந்து இன்ட் வந்து நம்ம என்ன கொடுக்குறோம், ஒரு வேரியபிள் நம்ம கொடுத்துட்டோம். அது வந்து ஃபார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு கீவேர்ட். இந்த ஐ இஸ் ஈக்குவல் டு 1 இருக்கு இல்லையா, இந்த ஐ இஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது என்னென்னா வேல்யூ வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணுறோம். ஐ லெஸ் தேன் ஈக்குவல் டு 10 அப்படின்னு இருக்கு இல்லையா, இது வந்து என்னது கண்டிஷன். இது என்னது கண்டிஷன். +++ அப்படி ப்ளஸ் அப்படிங்கிறது வந்து என்னது இன்க்ரிமெண்ட். சரியா, இது என்னது இன்க்ரிமெண்ட். ஓகேவா? ஓகே, அடுத்தது வந்து சி அவுட் வந்து வேல்யூ வந்து எப்படி கொடுத்துருக்கோம், 1 to 10 இஸ் சம். ஸோ சம் ஆட் வந்து ஆட் ஆகும். சரியா, 1 to 10 வந்து எவ்வளோ ஆகும், 1 + 2 + 3 + 4 + 5 10 வரைக்கும் ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து என்ன ஆகும்னா இந்த கண்டிஷன் சக்ஸஸ் ஆக ரிட்டர்ன் 0 கொடுத்துட்டு சம் வந்து சம் ஆஃப் 1 to 10 இஸ் 55 நமக்கு வந்து கிடச்சிச்சு. ஓகேவா? ஓகே, அடுத்தது ஓகே, அடுத்தது வந்து இந்த பார்க்கலாம். இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வேரியேஷன் ஆஃப் ஃபார் லுக், ஃபார் மடக்கின் மாறுபட்ட வடிவங்கள், அதோட எக்ஸாம்பிள் இங்கே ஒன்று பார்க்கலாம். இது வந்து நம்ம நார்மலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து ஐஓ ஸ்ட்ரீம் கொடுத்தாச்சு, யூசிங் நேம் ஸ்பேஸ் கொடுத்தாச்சு, இன்ட் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபார் பாருங்கள், இந்த ஃபார் பாருங்கள், ஃபார் வந்து ஐ இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துட்டோம். அப்புறம் வந்து ஜே வந்து ஸோ மோர் தேன் எவ்வளோ வேல்யூஸ் கொடுத்துருக்கோம், இங்கே 2 வேல்யூ கொடுத்துருக்கோம். ஸோ வி கேன் கிவ் மோர் தேன் 1 வேல்யூ. இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. ஸோ கண்டிஷன்னா ஸோ இங்கே வந்து நம்ம வந்து ஒவ்வொரு கண்டிஷன் கொடுக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா செமிகோலனில் கொடுக்குறோம். ஸோ ஒவ்வொரு வேல்யூ கொடுக்கும்போது நம்ம எப்படி செப்பரேட் பண்ணியிருக்கோம், கமா போட்டு நம்ம செப்பரேட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு வேல்யூ கொடுக்கும்போது நம்ம எப்படி கொடுத்துருக்கோம், கமா போட்டு நம்ம செப்பரேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு எக்ஸ்பிரஷன் முடியும் போது, கண்டிஷன் முடியும் போது நம்ம என்ன எப்படி செப்பரேட் பண்ணியிருக்கோம், செமிகோலன் கொடுத்து நம்ம செப்பரேட் பண்ணியிருக்கோம். அதுதான் ரொம்ப உங்களுக்கு முக்கியமான இது. ஸோ எப்போவுமே கமா வச்சு தான் நம்ம செப்பரேட் பண்ணணும். அடுத்தது இங்கே பாருங்கள், அடுத்தது வந்து கண்டிஷன் கொடுத்துருக்கு. கண்டிஷன் வந்து என்ன கண்டிஷனு, கண்டிஷன் வந்து ஐ இஸ் லெஸர் தேன் ஜே, ஐ வந்து கண்டிஷன் ஜேவாக இருக்கணும். அப்படி வந்து ஐ வந்து எப்படி இருக்குது பாருங்கள், ஐ ++ ஜே வந்து பாருங்கள், ஐ ++ ஜே வந்து மைனஸ். ஸோ அது நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்க்ரிமெண்ட் ++னால் இன்க்ரிமெண்ட்டு, ஜே வந்து மைனஸ்னால் டிக்ரிமெண்ட்டு. சரியா? ஸோ எப்படி இந்த வேல்யூ கிடச்சிது அப்படின்னா பாருங்கள், இப்போ வேல்யூ ஆஃப் ஜே வந்து என்ன ஆகும், வேல்யூ ஆஃப் ஜே வந்து என்னவாகும், டிக்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். சரியா, வேல்யூ ஆஃப் ஜே வந்து என்னவாகும், டிக்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். வேல்யூ ஆஃப் ஐ வந்து இந்த வேல்யூ ஆஃப் ஐ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஐ வந்து 0 1 2 இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். 3 4 5 இன்க்ரிமெண்ட் ஆகும். இதே வந்து நம்ம ஜே இது வந்து என்னது ஐ வந்து இப்படி இருக்கும். ஜே வந்து ஐ வந்து ++ நம்ம கொடுத்துருக்கோம். ஜே வந்து என்னது மைனஸ். ஜே மைனஸ் அப்படின்னு எப்படி இருக்கும், 10 9 8 7 6 6ஓட முடிஞ்சிடும் இல்லையா, கம்ப்ளீட் ஆகிடும் இல்லையா. ஓகே, 6ஓட கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இதான் வந்து 5 டைம்ஸ். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ++னால் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுது, ஜே மைனஸ்னால் வந்து டிக்ரிமெண்ட் ஆகுது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அதுதான் இதோட அவுட்புட். ஓகேவா? ஸோ இது பொறுமையாக இருக்கும்போது வீட்டில் உட்காந்து போட்டு பாருங்கள். ஓகே, அடுத்தது அடுத்தது நம்ம பார்க்கலாம்.
அடுத்தது வந்து பின்னொட்டு முன்னொட்டு செயற்குறிகள் பார்த்துடலாம். பின்னொட்டு மின்னோட்டு செயற்குறிகள் பார்க்கலாம். இதுதான் பின்னொட்டு முன்னோட்டு செயற்குறிகள். ஸோ பொதுவாக வந்து மிதப்புக்கோவை எப்படி இருக்குன்னா பின்னொட்டு மின்னொட்டு. ஸோ ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் அப்படி நம்ம சொல்லலாம். சரியா? ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ். ஓகேவா? ஸோ ப்ளஸ் ப்ளஸ்னால் ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் ஐ தான் பெஸ்ட்டாக இல்லை ஐ ப்ளஸ் ப்ளஸ். இப்போ வந்து இங்கே பாருங்கள், நம்ம வந்து யூஸ்வலாக ப்ரோக்ராமில் வந்து இப்படி இந்த மாதிரி வேல்யூஸ் இல்லை ப்ளஸ் ப்ளஸ் ஐ இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நம்மளோட ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ணும்போது இதான் வந்து ப்ரிஃபிக்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து இதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரிஃபிக்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து போஸ்ட் ஃபிக்ஸ் எப்படி இருக்குன்னா இதுதான் போஸ்ட் ஃபிக்ஸ். சரியா? இதுதான் வந்து போஸ்ட் ஃபிக்ஸ். ஸோ இதுதான் வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம் மோஸ்ட்லி. ஏன் அப்படின்னா இது வந்து எக்ஸிக்யூட் வந்து ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணும். அதாவது எக்ஸிக்யூட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணும். ஸோ ரெண்டுமே ஒர்க் வந்து ஒன்றே தான். பட் ஃபாஸ்ட் எக்ஸிக்யூஷன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த முன்னொட்டு தான். சரியா? ஸோ அதுதான் வந்து இங்கே நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஓகேவா? ஓகே. பொதுவாக மிதப்புக்கோவை மிதப்பு மற்றும் குறைப்பு செயற்குறி கொண்டிருக்கும். மிகப்புக்கோவை தனியாக பயன்படுத்தும் போது முன்னொட்டு வந்து மிகப்பு அல்லது குறைப்பு செயற்குறியை விட பின்னொட்டு அதிகம் பொருத்தமானதாக அமையும். முன்னொட்டு செயற்குறி பின்னொட்டு செயற்குறி விரைவாக இயக்கப்படுவது இந்த முறை விரும்ப காரணம் ஆகும். சரியா? ஸோ அதனால் வந்து எல்லாருமே வந்து என்ன பண்ணுவோம்னா அந்த ப்ளஸ் ப்ளஸ் இதுதான் வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். ப்ளஸ் ப்ளஸ் இதுதான் வந்து ப்ரிஃபிக்ஸ் இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே. அடுத்தது ஆப்ஷனல் எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம். விருப்பக்கோவைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? ஸோ விருப்பக்கோவைகள் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து விருப்பக்கோவைகள். ஸோ இங்கே தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ மேலே கொடுக்கப்பட்ட நிழல் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார் வந்து இங்கே வந்து என்ன கொடுக்கல, ஸ்கிப் பண்ணிட்டோம். ஸோ இனிஷியலைஸ் பண்ணவே இல்லை நம்ம இல்லையா? இங்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இனிஷியலைஸ் வந்து இங்கே பண்ணவே இல்லை, ஸ்கிப் பண்ணிட்டோம். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அப்டேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? இங்கே பாருங்கள், அப்டேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸ்கிப் பண்ணிவிட்டு இனிஷியலைஸ் பண்ணாமல் அப்டேட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே எப்படி செப்பரேட் பண்ணியிருக்கோம், வி ஹவ் செப்பரேட்டட் பை செமிகோலன். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுதான் இங்கே கொடுத்துருக்கு. ஓகேவா? 1 அல்லது 2 கோவைகள் கொடுக்கப்படாத போது நிறைவுப்பாய் வந்து கட்டுப்பாடு சோதிப்பு நிபந்தனைக்கு அனுப்பி வைக்கப்படும். ஓகேவா? ஓகே. அடுத்தது வந்து என்ன அப்படின்னா இதுதான் நிபந்தனை சோதிப்பு விடப்பட்டு உள்ளது அப்படின்னா வந்து ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே டெஸ்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து நம்ம கொடுக்கவே இல்லை. சரியா? ஸோ அது என்ன ஆகும்னா இந்த கூற்று வந்து முடிவில்லாமல் தொடர்ந்து இங்கிட்டே இருக்கும். சரியா? அதை எப்படி அப்படின்னா இங்கே பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்ஃபினிட். ஸோ எந்த கண்ட்ரோலில் டார்கெட் இல்லை எதுவுமே நம்ம கொடுக்காதனால டேரெக்டாக வந்து இந்த CO2 வெல்கமில் கொடுத்தனால இந்த கூற்று வந்து முடிவில்லாமல் இயங்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவுட்புட் எப்படி இருக்கும்னா ஃபுல்லாக வெல்கம் என்ன ஆகும், வந்துகிட்டே இருக்கும். அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்கு. அடுத்தது வெற்று கூற்று. எம்டி லூப் அப்படின்னா என்ன அப்படின்னா என்னென்னா இங்கே வந்து எண்ட் ஆயிரும். இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து எண்ட் ஆயிரும். ஏன்னா நல் ஸ்டேட்மெண்ட்னா தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா செமிகோலனில் கொடுப்போம். இங்கே வந்து டெர்மினேட் ஆகும்போது தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே வந்து ஸ்டாப் பண்ணுவோம். இதுதான் வந்து மடக்கின் உடற்பகுதி வந்து வெற்று கூற்றலை கொண்டுள்ளது. மேலே கொடுக்கப்பட்டுள்ள மடக்கு வெற்று கூற்று கொண்டிருந்தால் இது ஒரு காலி மடக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? புரிஞ்சுதான் இந்த கிளாஸ். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வாயில் கூற்று நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஓகே.